I am Suguna, lecturer in Computer Engineering, Women's Polytechnic College, Pondicherry. Dear students, I am going to revision the second unit, 10 mark question, important 10 mark question, define vectors and vector methods. First, vectors na enna, vector is a class which is used to create the dynamic array. Dynamic array create பண்றதுக்கான உண்டான class தான் vector class. இது வந்து util packageல இந்த class define பண்ணிருப்பாங்க. So vectorல arrayல பாத்தீங்கன்னா same data item store பண்ணுவோம். இதுல வந்து என்னன்னா different data items வந்து நம்ம வந்து array மாதிரி store பண்ணி வச்சுக்கலாம், group பண்ணி வச்சுக்கலாம். So அந்த array declaration பாத்தீங்கன்னா 3 waysல declare பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து இதோடைய டோட்டல் கெப்பாசிட்டி, இது வந்து நம்ம டைனமிக் அரேன்னு சொல்கிறோம். டைனமிக் அரேனா ரன் டைமில் வந்து இதோடைய நீங்கள் மோர் ஐட்டம் ஆட் பண்ணிங்கன்னா அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து டைனமிக் அரே. இதில் வந்து வெக்டார் நீங்கள் டிஃபால்ட்டாக இதோடைய கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும்னா 10 சைஸ் இருக்கும். 10 ஐட்டம்ஸாக நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் டிஃபால்ட்டு சைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒன்று வேணும்னா 5 கெப்பாசிட்டி வந்து இப்போ வரைக்கும் ஒரு டோட்டல் கெப்பாசிட்டி 5ன்னு கொடுத்துட்டுனா 5 கெப்பாசிட்டி வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கும். ஆனால் ரன் டைமில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் திருப்பி என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ 5,2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 5 சைஸு இன்க்ரிமெண்ட் ஆகிற டைம் வந்து 2 டைம்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் டைம் வந்து ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ வெக்டார் இது வந்து டைனமிக் அரேன்னு சொல்லிட்டோம் வெக்டார்ன்றது. அப்போ அதில் என்னென்னா மெயினாக வரணும் கெப்பாசிட்டின்றது என்னென்னா அதோடைய டோட்டலோடைய சைஸு. ஸோ மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதுதான் கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம வெக்டார் v2 5ன்னு கொடுத்தோன்னா அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ வரும்னா இப்போ இங்கே 5ன்ற சைஸ் கொடுத்தனால 5 வரும். அடுத்தது சைஸுன்றது எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் அந்த டைமில் அந்த வெக்டாருக்குள்ளே இருக்கோ அது சைஸு. ஸோ இது ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ப்ரெசென்ட் இந்த வெக்டர். அட் ப்ரெசென்ட் என்ன அவ்வளோ சைஸ் இருக்கோ அது வரும். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் ஆட் எலமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதோடைய சைஸ் வந்து என்ன ஆகும், ஆட் ஆகும். அடுத்தது வாய்ட் ஆட் எலமெண்ட். இப்போ வந்து எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட் வந்து ஆட் எலமெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். இதுக்கு எதுன்னா வெக்டருக்குள்ளார ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து வெக்டார் வந்து ஆப்ஜெக்ட் இந்த எண்டில் வந்து இன்சர்ட் ஆகிடும். இப்போ இது வந்து ஒரு வெக்டரை க்ரியேட் பண்ண பிறகு ஆட் எலமெண்ட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு மெத்தட் என்னென்னா இன்சர்ட் எலமெண்ட்ன்றது என்னென்னா எந்த பொசிஷன் நம்ம சொல்லிட்டோம்னா இப்போ ஆப்ஜெக்ட் அண்ட் என்னென்னா இந்த பொசிஷனில் இந்த ஆப்ஜெக்ட் என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆட் எலமெண்ட்டெல்லாம் லாஸ்ட்டில் இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் எலமெண்ட்னா நடுவில் எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆப்ஜெக்ட் எலமெண்ட் அட் என்னென்னா அட் ப்ரெசென்ட் எந்த பொசிஷனில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குதோ அது டிஸ்பிளே அது வந்து கெட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஜெக்டை கெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த செகண்ட் பொசிஷனில் எந்த ஆப்ஜெக்ட் நேம் இருக்கோ அது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு வெக்டாரை டிஸ்பிளே பண்ணும்போது இந்த எலமெண்ட் அட்ன்ற மெத்தட் வழியாக தான் ஃபார் லூப்பில் நம்ம இண்டெக்ஸ் வழி கெட் பண்ணி 1 by 1 டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எலமெண்ட் அட்ன்றதை மறக்கக்கூடாது. எப்போ யூஸ் ஆகும், எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும் போது இது யூஸ் ஆகும். அடுத்தது ரிமூவ் எலமெண்ட்ன்றது ரிமூவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. ரிமூவ் மீன்ஸ் டெலீட் பண்ணுறதுக்கு எந்த பொசிஷன் எந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரிமூவ் எலமெண்ட் அட்டுன்னு என்னன்னு கொடுத்தீங்கன்னா இது பொசிஷன் வேல்யூ தெரிஞ்சால் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் ரிமூவ் எலமெண்ட் அட் கொடுக்கணும். ஆப்ஜெக்ட் நேம் தெரிஞ்சால் ரிமூவ் எலமெண்ட் தரணும். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் தெரிஞ்சால் என்னது ரிமூவ் எலமெண்ட், அதே இது பொசிஷன் தெரிஞ்சால் ரிமூவ் எலமெண்ட் அட் தரணும். அடுத்தது ரிமூவ் ஆல் எலமெண்ட்ஸ்ன்றது என்னென்னா எல்லா எலமெண்ட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்காக உண்டான மெத்தட் தான் எல்லா எலமெண்ட்டும் ரிமூவ் ஆன பிறகு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மாதிரி ரிட்டர்ன் ஆகும். அடுத்தது காப்பி இன்ட்டுன்றதுனா இந்த ஃபுல்லாக ஒரு அரேவே தூக்கி கொண்டு போய் வெக்டருக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், காப்பி பண்ணணுன்னா இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ன்றது ஒரு செட் ஆஃப் அரே, அந்த அரேவே தூக்கி வெக்டருக்குள்ளே காப்பி பண்ணுறீங்க. இந்த இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோடு நீங்கள் எழுதணும் 10 மார்க்குன்ற போது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போது நீங்கள் வெக்டர் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், யூட்டில் பேக்கேஜை கம்பல்சரி இம்போர்ட் பண்ணணும். இது நார்மல் கோடிங் வெக்டர் கிளாஸோட வெக்டர் ஆப்ஜெக்ட் v1ன்றது வெக்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறீங்க. அதோடைய கெப்பாசிட்டி 2 தான் தந்திருக்கீங்க. ஸோ இனிஷியல் சைஸ்ன்னு தரும்போது v1.sizeன்னு தரும்போது எந்த எலமெண்ட்டும் ஆட் பண்ணலை, கெப்பாசிட்டி தான் இருக்கும், சைஸ் இருக்காது. அப்போ சைஸ் வந்து 0ன்னு ஆகும். அடுத்தது வந்து இங்கே இனிஷியல்
இனிஷியல் கெப்பாசிட்டி V1 கெப்பாசிட்டின் போது அதோடைய கெப்பாசிட்டி என்னவோ அது ரிட்டர்ன் ஆகும். அடுத்தது வந்து கெப்பாசிட்டி என்ன 2 அது ரிட்டர்ன் ஆகும். அடுத்தது ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா CA, செகண்ட் எலமெண்ட் என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா C++, தேர்ட் எலமெண்ட் ஜாவா, 3 எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா சைஸ் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். அடுத்தது வந்து கெப்பாசிட்டி, இப்போ என்ன கெப்பாசிட்டி வரும்னா இங்கே 2 தான் நம்ம சைஸ் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கெப்பாசிட்டி வேல்யூ 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும் தேர்ட் எலமெண்ட் என்டர் பண்ணனால. அடுத்தது இன்சர்ட் எலமெண்ட் அட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா செகண்ட் பொசிஷனில் VB, செகண்ட் பொசிஷனாக இது 0C, 1 பொசிஷனில் C++, செகண்ட் பொசிஷனில் ஜாவா VB, தென் ஜாவா வரும். ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது சொன்னால எலமெண்ட் அட்ன்ற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னா டிஸ்பிளே பண்ணும்போது ஃபார் லூப் எழுதிட்டு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அதில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் டிஸ்பிளே ஆகிக்கலாம். அடுத்தது ரிமூவ் எலமெண்ட்ன்றதுன்னா பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ரிமூவ் எலமெண்ட். இதில் ஃபஸ்ட் பொசிஷனில் C++ ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோடைய சைஸ் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் எல்லா எலமெண்ட்டும் என்னென்னு டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். அதை அவுட்புட்டோடு நீங்கள் கம்பல்சரியாக எழுதணும். தேங்க்யூ.